ஸ்ரீலங்காவுடைய புதிய அரசாங்கத்துடைய பொருளாதார நடவடிக்கைகளை பார்த்தா இவங்களிலிருந்து ஒரு பிஸ்னஸுக்கு எதை புதுசாக முன்னுதாரணமாக படிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை விளங்கிக் கொள்ளலாம். புதிய ஸ்ரீலங்கா அரசு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், நிலுவையில் உள்ள அறவிட வேண்டிய நிறைய வருமான வரிகளை ஒவ்வொரு பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்களிலிருந்து அறவிடுறதுக்குரிய முயற்சி செய்கிறாங்க. அப்படி காசு கொடுக்காம இருக்கிறவங்களை அரெஸ்ட் பண்ணி ஏதாவது ஒரு வகையில் அவங்களிருந்து அறவிடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ரெண்டாவது, வீணான செலவுகளை முடியுமான அளவு தவிர்த்து கொள்றாங்க, குறைக்கிறாங்க. மூணாவது, ஆரம்பிக்கின்ற ப்ரொஜெக்டுகளை குறைஞ்ச செலவுல செய்யறதுக்குரிய ஏற்பாடுகளை செய்கிறாங்க. நாலாவது, தேவைப்படும் போது கடன்களை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அஞ்சாவது, ஏதோ ஒரு வகையில் ஒரு சேவை செய்யும் போது நன்கொடை அடிப்படையில் அந்த சேவையை செய்யலாம் அப்படின்றத பார்க்குறாங்க. ஆறாவது, புதிய வியாபார முறைமைகளை, புதிய வருமான முறைகளை முயற்சி செஞ்சு ஆரம்பிக்கிறாங்க. ஏழாவது, அரச நிறுவனங்களை லாபம் ஈட்டக்கூடிய முறையில், நஷ்டத்தில் ஓடக்கூடிய அரசு நிறுவனங்களை எப்படி லாபம் ஈட்டுற நிறுவனங்களாக மாற்றலாம் அப்படிங்கிறக்கூடிய மெக்கானிசம்களை தேடுறாங்க. இப்படி 8வது, 9வது, 10வது, 11வது அப்படின்னு உதாரணம் சொல்லிட்டே போகலாம், நிறைய விஷயங்களை சொல்லிட்டே போகலாம். இலங்கையுடைய பெட்ரோலியம் கார்பரேஷனாக இருந்தாலும் சரி, ஏர்வேஸ், ஸ்ரீலங்கன் ஏர்வேஸாக இருந்தாலும் சரி, இது மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருந்தவைகள் இப்போது லாபத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறன அப்படின்ற செய்தியை நம்ம கேள்விப்படுறோம். இந்த ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து நம்ம என்னத்தை படிச்சு கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய பிசினஸ்ல, அது சின்ன பிசினஸாக இருந்தாலும் பெரிய பிசினஸாக இருந்தாலும், அதனுடைய வீணான செலவுகளை குறைக்கிறதுக்கு, புதிய பிசினஸ் முறைமைகளை கொண்டு வரதுக்கு, லாபத்தை அதிகப்படுத்துறதுக்கு, நஷ்டத்துல போகின்ற விஷயங்களை தவிர்த்து கொள்றதுக்கு, இதை மாதிரி முயற்சிகளை நம்ம பிசினஸ்ல செஞ்சா நம்ம பிசினஸும் சக்சஸ்ஃபுல்லா மாறும் அப்படின்ற விஷயம் தான் இந்த வீடியோடைய சுருக்கம்.